ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சொக்குப்பொடி வசியம். அதாவது சொக்குப்பொடினா என்னான்னு உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த பொடியை நாம் பயன்படுத்துகிற முறை கிடையாது, மற்றவங்களுக்கு உணவு ரீதியாகவும் கொடுக்குற முறை கிடையாது. அவர்கள் மேலே தூவணும், சரிங்களா? அவ்வளவுதான். அப்படி தூவும் பொழுது நொடி பொழுதில் அவங்க சுயநலவை இழந்து நமக்கு கட்டுப்பட்டு வசியமாகி போவாங்க, சரிங்களா? சரி, இந்த வசியப்பொடியை முதல்ல எதுக்கு யார் பயன்படுத்துகிறாங்கிறத ஒரு சிறிய விளக்கத்தோட பார்ப்போம், சரிங்களா? சித்தர்கள் முனிவர்கள் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் உடனே தவறாக எடுத்துக்கக்கூடாது. அவங்க மக்களை வசியம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு, சரிங்களா? காட்டில் தியானம் பண்ணும்போது, தியானத்தில் இருக்கும்போது காட்டில் உள்ள மிருகங்கள், விஷ சந்துக்கள் அவங்கள தாக்க வரும்போது விஷ சந்துக்கள் அவங்கள தீண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த சொக்கு பொடியை பயன்படுத்துகிறாங்க. இந்த சொக்கு பொடியை அவங்க அந்த உயிரினங்கள் மேலே தூவும் போது குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் அந்த உயிரினங்கள் அப்படியே சுயநலவை இழந்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும், சரிங்களா? இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க அவங்கள்ட்ட, அந்த உயிரினங்கள்ட்ட இருந்து, சரிங்களா? அவங்க நமக்கு இந்த குறிப்பை ஏன் கொடுத்துட்டு போனாங்கன்னா, எதிரிகள் எதிர்பாராத நேரத்தில் தாக்க வரும்போது ஆபத்து நேரங்களில் மட்டும் நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு இந்த குறிப்பு முறையை ஓலைச்சுவடி மூலமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சொக்குப்பொடி எப்படி உருவானது, எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு, சரிங்களா? ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னா, யார் இதை சொக்குப்பொடி விஷயத்தை தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? நியாயமான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சரி, இதற்கான தேவைப்படுற பொருட்களை பார்ப்போம், சரிங்களா? சொல்லாமணக்கு, வட்டை கிளிகிழிப்ப, பிரம்மத்தண்டு மூலிகை, நத்தேசூரியிலே வெள்ளை, சரிங்களா? இந்த வெள்ளை பொறுத்த வரைக்கும் பவர் அதிகம், ஏன்னா இது ஸ்தம்பன மூலிகை, சரிங்களா? அப்புறம் சென்னாய் உருவி, சிவப்பு சந்தனம், சரிங்களா? சிவப்பு சந்தன கட்டை, சரிங்களா? முறைப்படி காப்பு கட்டி சாவநதி செஞ்சு எடுத்துக்குங்க. ஒரு புதிய தாம்பூலத்தில் நவதானியங்களை பரப்பி அதற்கு மேலே இந்த மூலிகைகளை பௌர்ணமி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு சிறிய படையல் வச்சு சூட சாம்பிராணி காமிச்சு நிழலில் காய வைங்க. அடுத்த மாத பௌர்ணமியில் இந்த மூலிகை எடுக்கணும். அப்போ நல்லா காஞ்சிருக்கும், சரிங்களா? அந்த மூலிகையை விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கல்வத்துக்கு பூசணிக்காய் பலி கொடுத்து, சரிங்களா, சாம்பிராணி சூட காமிச்சு மூலிகை கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அது கூட அத்தர், புனுகு, ஜவ்வாது, கோரோசனை, அரகஜா, சரிங்களா, சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த பொடியை நான் கொடுக்குற மந்திரத்தை அரைச்சி எடுத்துக்குங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கு ஒரு சிறிய ஒரு படையல் வைங்க, சரிங்களா? அவிழ் பொரி, கடலை, சரிங்களா? அப்புறம் பாயாசம், பால், சரிங்களா? அப்புறம் இனிப்பு பண்ணங்களை போட்டு ஒரு சிறிய படையல் வைங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு நான் கொடுக்குற மந்திரத்தை 20,008 உரு கொடுங்க. மூலிகை நல்லா உரு ஏறிடும், சரிங்களா? உரு ஏறி சொக்கு வசிய பொடியாக நமக்கு கிடைச்சிரும். இந்த பொடியை நீங்கள் உங்கள் வலது கட்டை விரல், சரிங்களா, வலது கட்டை விரல், மோதிர விரல் ரெண்டத்தையும் சேர்த்தவாறு ஒரு சிட்டிகை எடுத்து யார் உங்களுக்கு வசியம் ஆகணுமோ அவங்க மேலே தூவி விட்டாவே போதும், சரிங்களா? அவங்க உங்களுக்கு அப்போவே, சரிங்களா, அப்போ உடனே ஸ்தம்பனம் பண்ணி வசியம் ஆயிடுவாங்க, சரிங்களா? இல்லை அவங்க மேலே போட முடியாது அப்படின்னா அவங்க பயன்படுத்துகிற துணியில் தூவி விட்டால் கூட போதும், சரிங்களா? அதை அவங்க பயன்படுத்தும் போதும் வசியமாகி போவாங்க, சரிங்களா? தூங்குறப்பையும் அவங்க மேலே தூவலாம், சரிங்களா? இது போல் இந்த பொடியை நீங்கள் யார் மேலே பயன்படுத்தினாலும் உடனே அவங்க சொக்கி போனது போல் சொக்கி பொடி வசியம் ஆயிடுவாங்க, சரிங்களா? ஆனால் இதில் ஒரு சூட்சுமம் இருக்குது. இந்த சொக்கு பொடியை போட்டு அவங்க சொக்குப்பொடி அவங்க பயன்படுத்தியாச்சு, சரிங்களா? பயன்படுத்தின அப்புறமேட்டு அவங்க தெரியாதனமாக மூஞ்சி கழுவிட்டாலோ இல்லை குளிச்சுட்டாலோ அவங்களுக்கு வசியம் தெளிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த சொக்குப்பொடி வசியம் தெளிஞ்சிடும், சரிங்களா? அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க, சரிங்களா? இந்த முறை உடனே, சரிங்களா, நீங்கள் இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உடனே கை மேலே பலன் தரக்கூடியது. அதாவது அந்த நொடியே சரியா சொக்குப்பொடி வசியம் ஆயிடுவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த சொக்குப்பொடி வசிய முறை இப்போ இடையில வந்த முறை கிடையாது, காலங்காலமாக நம்ம நடைமுறையில் உள்ளது, சரிங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க,
இவன் வந்து என்ன சொக்குப்பொடி போட்டானே தெரியல, கனவை வந்து இப்படி கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு கனவை இப்படி சுற்றி சுற்றி வரான் அவள்கிட்ட அப்படின்னு. சரிங்களா, இது இப்போவும் அப்போவும் சரிங்களா நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான். பயன்படுத்தி பாருங்க. சரிங்களா, அப்போ உங்களுக்கே தெரியும் இதோட வந்து பலன் எப்படி, சக்தி எப்படின்னு. நல்ல நியாயமான விஷயத்திற்கு சரிங்களா அவசர காலத்தில் மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா தவறான வழிக்கு பயன்படுத்தும் போது சித்தர்கள் வழிப்படி அதிகப்படியான கர்மாக்கள் வந்து சேரும். சரிங்களா, அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.